அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 25 வெட்னஸ்டே த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். நிவர் புயலை பற்றி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பேஜில். ஸோ புயல் பற்றின விஷயங்கள் எப்படி ஆரம்பிக்குது, ட்ரோபிக்கல் சைக்ளோன்ன்றது எப்படி ஆரம்பிக்குது, அது எந்த போக்கில் போகுது அப்படின்றது நம்ம ஜாகிரஃபியில் சைக்ளோன் ஃபார்மேஷன் அப்படின்ற அந்த பேசிக் படிப்போம் இல்லையா. ஸோ அதை இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். இதோட ட்ராக் நம்ம பார்க்கணும். இதோட ட்ராக் எந்த மாதிரி போக போகுது இந்த புயல் அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். இது லேண்ட்ஃபால் எந்த பக்கம் ஆக போகுது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த இதே மாதிரி புயல் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பற்றின அந்த புயலோட பெயர்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணணும். அடுத்து கவர்மெண்ட் பேன்ஸ் 43 மோர் அப்ளிகேஷன்ஸ் சைட்டிங் த்ரெட் டு செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்ளிகேஷன் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். ஸோ அது டிஜிட்டல் கவர்னன்ஸ், டிஜிட்டல் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி அப்படின்றதுக்கு கீழே வரும். அடுத்து நேரடியாக எடிட்டோரியல். அதில் கார்ப்பரேட் ஹவுசஸ் பேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு தடை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது. ஏதோ நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, கார்ப்பரேட் ஹவுசஸ்லாம் சில ஆர்பிஐயோட ஆக்டில் கொஞ்சம் மாறுதல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேங்க்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ஃபாலோஅப் தான் அது. ஸோ இதில் இந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, எதனால் அந்த மாதிரி நோ சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரே கேள்வி தான் நம்ம கேட்டுக்கணும். அதாவது இந்த மாதிரி பேங்க் அவங்க ஓப்பன் பண்ணுறதுனால, கார்ப்பரேட் ஹவுஸுக்கு ஓப்பன் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிட்டாலே போதும். அடுத்த ஆர்டிக்கிளில் மைக்ரண்ட் ஒர்க்கரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த புள்ளி விவரங்கள்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஒரு 5 crore பீப்புள் 5.6 crore பீப்புள் மைக்ரண்ட் ஒர்க்கராக இருக்காங்க அப்படின்றது எல்லாமே. அதனால் நம்ம எஸ்ஏ எழுதுறதுக்கு, மற்ற ஸ்கீம்ஸை பற்றி எழுதுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ மெயின்ஸ் ஓரியன்டான டாபிக் தான். இதில் இருக்கக்கூடிய புது அந்த கேட்சி வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது லவ் ஜிஹாத் அப்படின்னா என்னன்றதை பேசிக்காக பார்த்துக்கணும். அதை இந்தியாவில் அதை கவர்ன் பண்ணுறது, அதை அதுக்கு எதிராக என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள், ட்ரைபல் பீப்புளெலாம் என்னென்ன சவால்கள் எதிர்கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றதுனாலையும் ட்ரைபல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றதுனாலையும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம்னா ரோஷினி ஆக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரோஷினி ஆக்ட்லாம் என்ன, அது எது சம்மந்தப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். அடுத்தது போஷன் அபியான் நீட்ஸ் எ பூஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன் பற்றின ஒரு அந்த ஸ்கீமை பற்றின ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை பற்றின ரிவ்யூ டேட்டாலாம் கொடுத்துருக்காங்கன்னா அதை நோட் பண்ணணும். அந்த ஸ்கீம் எப்படி செயல்படுது, அதில் நம்ம என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி தான் கவர்மெண்ட் யோசிக்கும். ஸோ அதுக்காக இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வேர்ல்டு பேஜில் ஸ்ரீலங்கா சைனா டு ஃபோக்கஸ் ஆன் பாவர்ட்டி எலிவேஷன் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் சைனாவோட ப்ரெசன்ஸ் அதிகமாகுது. நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நிறைய ப்ராஜெக்டை இவங்களே எடுத்து நடத்துறது, இந்த மாதிரி வேலைலாம் சைனா பண்ணிகிட்ருக்காங்க ஸ்ரீலங்காவில். ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும். இந்தியாவுக்கு இது எந்த லெவலில் தொந்தரவாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸ்ரீலங்காவில் இது ஒரு நெய்பரிங் கண்ட்ரியாக இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் சார்க் நாடுகளில் ஒரு இதுவாக இருக்கிறதுனாலையும் நம்ம ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வித் யூஎஸ் ட்ராயிங் டவுன் ட்ரூப்ஸ் வாட் நெக்ஸ்ட் ஃபார் ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு, அதாவது ஆப்கானிஸ்தான் நடக்கிற தாலிபானுக்கும் ஆப்கானோட செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும் நடக்கிற அந்த சண்டைகளில் அமெரிக்க படைகள் உதவி பண்ணிகிட்ருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு. ஸோ அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா ஆப்கானிஸ்தானோட எதிர்காலம் என்ன அப்படின்றத பற்றின ஒரு விரிவான ஆர்டிக்கிள் தான் இது. இதை மிக முக்கியமாக படிக்கணும். ஆப்கானிஸ்தான் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரியாக இருக்கிறதுனால, நம்ம சார்க்லேயும் ஒரு நாடாக இருக்கிறதுனால அவங்களோட அமைதித்தன்மை அப்படின்றது, நிலைத்தன்மை, அமைதித்தன்மை அப்படின்றது நமக்கு இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிச்சுக்கணும். அடுத்து பிஸ்னஸ் பேஜ் நம்பர் 12. அதில் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ப்ரையாரிட்டி ஃபார் லோக்கல் டெண்டர்ஸ்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்ற அந்த இதுக்கு கீழே ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற அந்த ஸ்கீமுக்கு கீழே பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ முழுக்கவே அவங்க எடுத்துக்கிற நடவடிக்கைகள் டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிம்ஸ் ஓரியன்ட்டாகவும் மெயின்ஸ் ஓரியன்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இது பேக்ரவுண்டில் வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்ற அந்த கம்பெனிக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
அதுக்கு அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இந்த பிரிவு அப்படின்றது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது கெயில் ப்ரொப்போசஸ் கொண்டப்பள்ளி திருப்பதி நேச்சுரல் கேஸ் பைப்லைன் இருக்குது இல்லையா, அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். அது மிக முக்கியமாக எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்ற அந்த இதுக்கு கீழே வந்து வரும். ஸோ லொக்கேஷன், ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் பார்த்து வச்சுக்கலாம். இது இல்லாமல் வேறு எந்தெந்த இடத்துலலாம் அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க, நேச்சுரல் கேஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது கவர்மெண்ட் சப்போர்ட் நீடட் ஃபார் டூலிங் செக்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா, அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் வந்து முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.